Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல தேர்ட் யூனிட்ல இருக்கிற 8th செம்மோட ஜர்னல் என்ட்ரிக்கான ஆன்சர்ஸ் தான் பார்க்க போறோம். ஜர்னல் என்ட்ரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியான கான்செப்ட் தான். உங்களுக்கு வந்து பேசிக் ஜர்னல் என்ட்ரிஸ் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நம்மளோட சேனல்ல வந்து இருக்கு. நீங்க அதை வாட்ச் பண்ணிட்டு இந்த சம் நீங்க கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா புரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்ப நம்ம சம்குள்ள போலாம். ஓகேவா? இப்ப என்ன கொடுத்துருக்காங்க? என்டர் த ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன்ஸ் இன் த ஜர்னல் ஆஃப் மனோகர் ஹூ இஸ் டீலிங் இன் டெக்ஸ்டைல்ஸ். ஆக்சுவலி நான் அந்த பேசிக் ஜர்னல் என்ட்ரிஸ்ல வந்து ஸ்டெப் பைஸா எப்படி போறது அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஓகேவா? ஸ்டெப் 1 இதுதான் என்னது? ஸ்டெப் 1. இது ஸ்டெப் 2. தட் இஸ் நீங்கள் எடுத்தோன்னே இதை ஃபஸ்ட்டு எழுதணும். அதுக்கப்புறமே இந்த காலம் எழுதணும். டேட், பர்டிகுலர்ஸ், எல்எஃப், டெபிட் அண்ட் கிரெடிட். எல்எஃப் இஸ் நத்திங் பட் லெஜர் ஃபோலியோ. ஓகேவா? ஸ்டெப் 1, ஸ்டெப் 2 ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடணும். ஸ்டெப் 1ல என்ன எழுதணும் அப்படின்னா யாரோட புக் அவங்களோட பேரை கண்டிப்பாக எழுதியிருக்கணும். இந்த புக்ஸ் ஆஃப் யாரோட பேர்? மனோகரோட பேர். அப்போ இந்த புக்ஸ் ஆஃப் மனோகர் ஜர்னல் என்ட்ரிஸ் அப்படின்னு போட்டாச்சா? இப்போ நெக்ஸ்ட் டேட், பர்டிகுலர்ஸ், எல்எஃப், டெபிட் அமௌண்ட், கிரெடிட் அமௌண்ட். ஓகே, இது நீங்கள் முடிச்சாச்சு. இப்போ நம்ம சம்குள்ள போகலாம். மனோகர் ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ் ₹60,000. அதாவது மனோகர் அப்படிங்கிறவன் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறான். ஓகேவா? கேஷ் போட்டு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறான். ஃபர்ஸ்ட் நீங்கள் அதுக்கு முன்னாடி டேட் எழுதிக்கோங்க. என்ன டேட் கொடுத்துருக்காங்க? 1 கொடுத்துருக்காங்க இல்லையா? மந்த் பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 2018. ஓகேவா? அப்போ 1/3/2018. ஃபர்ஸ்ட் என்ட்ரி மனோகர் ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ் ₹60,000. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க? ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக கேஷ் போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு யாரோட கேபிட்டல்? மனோகரோட கேபிட்டல். ஓகேவா? மனோகர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். எவ்வளோ அமௌண்ட்? 60,000. அந்தந்த என்ட்ரிக்கு நேராக அந்தந்த அமௌண்ட்டை போட்டுடணும். மறக்காம என்ன எழுதணும்னு சொல்லியிருக்கேன்? நரேஷன் எழுதணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஓகே, இப்போ நம்ம நரேஷன் எழுதிடலாம். பீயிங் மனோகர் ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ் அப்படிங்கிறத அப்படியே பார்த்து எழுதிருங்க. கேஷ் ஃபர்ஸ்ட் என்ட்ரி நமக்கு முடிஞ்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ட்ரி பார்க்கலாமா? பர்ச்சேஸ்டு ஃபர்னிச்சர் ஃபார் கேஷ் ₹10,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு ஜர்னல் என்ட்ரி என்ன வரும்? ஆக்சுவலி அவங்க வந்து ஒரு விஷயத்த பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க? ஃபர்னிச்சரை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் ஒரு கடைக்கு போய் ஃபர்னிச்சரை பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா எப்படி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க? காசு கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. அப்போ உங்கள் கையை விட்டு என்ன போயிடும்? கேஷ் வெளியில் போயிடும். அப்படி தானே? வெளியில் போச்சுன்னா அது என்னது? கிரெடிட். எந்த விஷயத்த பர்ச்சேஸ் பண்ணியிருக்கான்? ஃபர்னிச்சர். அப்போ இந்த இடத்துல என்ட்ரி நமக்கு என்ன வரும்? ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு வந்துடும். சப்போஸ் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா பர்ச்சேசஸ் அப்படின்னு வரும். இந்த இடத்துல ஃபர்னிச்சர் அப்படின்னு அவன் கொடுத்துட்டான். அப்போ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன எழுதணும்? மறக்காம டேட் எழுதணும். ஓகேவா? 2/3/18. என்ட்ரி என்ன? ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்டா? டேட்டார் எப்பவுமே கார்னர்ல தான் இருக்கணும். அமௌண்ட் எவ்வளோ? 10,000. நெக்ஸ்ட் நரேஷன் எழுதணும். ஓகேவா? நரேஷன் எழுத மறந்துடாதீங்க. நம்ம வந்து என்ட்ரி போட்டு லாஸ்ட்டாக நரேஷன் எழுதிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாமை எழுதுறதுக்கு டைம் பத்தாது. நமக்கு சம்மே தெரிஞ்சாலும் நமக்கு டைம் பத்தாது. கையோட நரேஷன் எழுதிருங்க. என்ன கொடுத்துருக்காங்க? பர்ச்சேஸ்டு ஃபர்னிச்சர் ஃபார் கேஷ். அப்போ பீயிங் பர்ச்சேஸ்டு ஃபர்னிச்சர் ஃபார் கேஷ். நீங்கள் வந்து ஃபுல்லாக எழுதிருங்க. நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எழுதிருக்கேன். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ட்ரி பார்க்கலாமா? bought goods for cash ₹25,000. அதாவது அவன் ஏதோ ஒரு குட்ஸை
பாட்னா என்ன? பர்ச்சேசஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? பாட்னா என்ன? பர்ச்சேசஸ் அப்படின்னு அர்த்தம். அவன் ஏதோ ஒரு குட்ஸை கேஷ் கொடுத்து வாங்கியிருக்கான். அப்ப இந்த இடத்துல என்ன ஆகும்? கேஷ் வந்து வெளியில போயிடும், அப்படிதானே? அப்ப என்ட்ரி என்ன வரும்? பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட் வந்துடும். பாட்னா என்னது? பர்ச்சேசஸ். ஏதோ ஒரு குட்ஸ். மேம் அப்ப வந்து இந்த இடத்துல ஃபர்னிச்சர் பின்னால ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ்னு போட்டோம், இங்க குட்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட் போடலாம்னா அப்படிலாம் போடக்கூடாது. ஓகேவா? அவன் ஒரு விஷயம் ஏதோ ஒரு குட்ஸ், அவன் என்ன குட்ஸ்னு மென்ஷன் பண்ணவே இல்லை, அதனால என்ன பண்ணணும்? பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். ஓகேவா? டேட் எவ்வளோ? 3/3/18. பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டேட்டா டு cash rupees 25,000. நரேஷன் எழுதணுமா? being போட்டு ஸ்டார்ட் பண்ணி क्वेश्चन இருக்குது அப்படி எழுதிருங்க. being bought goods for cash. நீங்க ஃபுல்லா எழுதுங்க, நான் ஷார்ட்டா எழுதிருக்கேன், நீங்களும் எக்ஸாம்ல ஷார்ட்டா எழுதிராதீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா bought goods from கமலேஷ் on credit. பாட்னா என்ன வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன்? பர்ச்சேசஸ் அப்படின்னு வரும்னு சொல்லியிருந்தேன்னா யார்கிட்ட வாங்கியிருக்காங்க? கமலேஷ்டந்து. ஓகேவா? கமலேஷ் வந்து ஏதோ ஒரு குட்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ கமலேஷ்க்கு குட்ஸ் வந்து வெளியில தானே போகுது. எப்பவுமே வந்து பர்ச்சேசஸ் வந்து டெபிட்ல மட்டும்தான் வரும். அப்ப என்ட்ரி போடலாமா? பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கமலேஷ் அக்கௌண்ட். இந்த என்ட்ரி புரியுதா? எவ்வளோ டேட் கொடுத்துருக்காங்க? 6 கொடுத்துருக்காங்க இல்லையா? 6/3/18. பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டேட்டார் டு கமலேஷ் அக்கௌண்ட். அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ருபீஸ் 15,000. ஓகேவா? மறக்காம என்ன எழுத சொல்லியிருக்கேன்? நரேஷன் எழுத சொல்லியிருக்கேன். being bought goods from கமலேஷ் on credit. இந்த என்ட்ரி உங்களுக்கு புரியுதா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் 4 என்ட்ரி முடிச்சிருக்கேன். மனோகர் ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ். ஒரு பிஸ்னஸை வந்து அவன் கேஷ் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறான். ஓகேவா? அப்போ அவன் கைவிட்டு கேபிட்டல் வெளியில் போகுது. அப்போ கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு மனோகர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். கேஷ் உள்ள வருது, கேபிட்டல் வெளியில் போகுது. கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு மனோகர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் எவ்வளோ ருபீஸ்? 60,000. மறக்காம நரேஷன் எழுத சொல்லியிருக்கேன். being மனோகர் ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ். முடிச்சாச்சா? செகண்ட் டேட் என்ன கொடுத்துருக்காங்க? 2 கொடுத்துருக்காங்க இல்லையா? டேட் போட்டிருக்கோமா? பர்ச்சேஸ்டு ஃபர்னிச்சர் ஃபார் கேஷ். அதாவது ஃபர்னிச்சரை வந்து கேஷ் கொடுத்து வாங்கியிருக்கான். அப்போ உங்கள் கையில் இருக்கிற கேஷ் என்ன பண்ணும்? வெளியில் போயிடும். அப்போ அது எதில் வரும்? கிரெடிட்டில் வந்துடும். அப்போ ஃபர்னிச்சர் டெபிட்டில் வரும். ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். ஒரு விஷயம் உள்ளே வந்துச்சு அப்படின்னா டெபிட், உங்கள் கை விட்டு வெளியில் போச்சு அப்படின்னா அது வந்து கிரெடிட். ஓகேவா? அமௌண்ட் போட்டாச்சா? நரேஷன் எழுதணுமா? being purchased furniture for cash. தயவு செஞ்சு இது ஃபுல் ஃபார்ம்ல எழுதிருங்க, ஷார்ட்டா எழுதிடாதீங்க. ஒரு என்ட்ரி முடிச்ச உடனே நரேஷன் எழுதிருங்க. தேர்ட் என்ட்ரி பாருங்க. டேட் எவ்வளோ? 3/3/18. bought goods for cash. ஏதோ ஒரு குட்ஸ் வந்து கேஷ் கொடுத்து வாங்கியிருக்காங்க. பாட்னா என்னது? பர்ச்சேசஸ். பர்ச்சேசஸ் ஆல்வேஸ் கம்ஸ் இன் டெபிட். ஓகேவா? அப்போ பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட் எவ்வளோ ருபீஸ்? 25,000. நரேஷன் எழுதிட்டேன்னா அடுத்தது 6th bought goods from கமலேஷ் ஆன் கிரெடிட். ஏதோ ஒரு விஷயத்தை கமலேஷ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. கமலேஷ் கையிலேருந்து என்ன பண்ணுது? அந்த குட்ஸ் வந்து வெளியில் போயிடுது. அப்போ அது என்னது? அவன் கிரெடிட்ல வந்துடுவான். பர்ச்சேசஸ் எப்பவுமே டெபிட்ல வந்துடும். இப்போ பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கமலேஷ் அக்கௌண்ட் எவ்வளோ ருபீஸ்? 15,000. ஓகேவா? being bought goods from கமலேஷ் ஆன் கிரெடிட். இது நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன டேட் கொடுத்துருக்காங்க? 8 கொடுத்துருக்காங்களா? அப்போ 8 March 2018. நெக்ஸ்ட் என்ட்ரி பாருங்க. sold goods for cash. அதாவது ஏதாச்சும் ஒரு பொருளை காசுக்காக வித்துட்டாங்க. ஓகேவா? சேல் பண்ணிட்டாங்க. அப்போ நீங்க விற்கும் போது வந்து கேஷ் உங்களுக்கு என்ன பண்ணும்? கேஷ் உள்ள வந்துடும், அப்படித்தானே? அப்போ கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட்.
இன்னுமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பைக் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பைக் வந்து உங்களுக்கு வந்து யூஸில் இல்லை, நீங்கள் வந்து விற்க போகிறீங்க. அப்படி அந்த பைக்கு வந்து விற்றுட்டீங்க அப்படின்னா உங்கள் கைக்கு என்ன வரும்? கேஷ் வருமா? நீங்கள் சேல் பண்ண பைக் வந்து வெளியில் போயிடுமா? அதுதான் கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு சேல் அக்கௌண்ட். இல்லை இன்னுமே எனக்கு ஈஸியாக புரியணும் அப்படின்னா சோல்டுனா சேல்ஸ் அப்படின்னு அர்த்தமா? சேல்ஸ் எப்போவுமே கிரெடிட்டில் மட்டும்தான் வரணும். பர்ச்சேஸ் எப்படி டெபிட்டில் மட்டும் வருமோ, சேல்ஸ் எப்போவுமே கிரெடிட்டில் மட்டும்தான் வரும், அது எப்போவுமே மாறாது. ஓகேவா? என்ட்ரி அமௌண்ட் எவ்வளோ? 28,000. அமௌண்ட் எவ்வளோ? 28,000. நெக்ஸ்ட் நரேஷன் எழுதணும். என்ன எழுதுவீங்க? பீயிங் sold goods for cash. sold goods for cash. ஓகேவா? நெக்ஸ்ட் அதே மாதிரி சேம்ல பாருங்க, டேட் வந்து 10 கொடுத்துருக்காங்க. sold goods to ஹரி on credit. இதே எக்ஸாம்லேயே வச்சுக்கலாமே, நீங்க வந்து குட்ஸை ஹரி கிட்ட விற்கிறீங்க. ஓகேவா? என்ன பண்றீங்க? ஹரி கிட்ட சேல் பண்றீங்க. அப்ப ஹரி கையில தானே குட்ஸ் வந்துடும். வந்த குட்ஸ் வந்து உங்க கையில இருக்கும், அப்படித்தானே? அவ ஒரு விஷயம் வந்து உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அது டெபிட், உங்களை விட்டு வெளியில போச்சுன்னா கிரெடிட். நீங்க சேல் பண்ணது வந்து வெளியில போயிடுமா? அப்ப என்ன அக்கௌண்ட் வரும்? ஹரி அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட். எவ்வளோ அமௌண்ட்? 10,000. டேட் போட்டுடலாமா? 10/3/18. ஹரி அக்கௌண்ட் டேட்டா டு சோல்டுனா என்னது? சேல்ஸ். சேல்ஸ் எப்போவுமே கிரெடிட்ல மட்டும்தான் வரும். அமௌண்ட் எவ்வளோ? 10,000. being goods to ஹரி on credit அப்படின்னு போட்டுருணும். being sold goods to ஹரி on credit. ஓகேவா? இந்த என்ட்ரி புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் என்ட்ரிக்கு போகலாமா? அடுத்த என்ட்ரி ரொம்பவே ஈஸி. என்ன கொடுத்துருக்காங்க? டேட் வந்து 14 கொடுத்துருக்காங்க. பெய்ட் கமலேஷ். கமலேஷ் கிட்ட என்ன பண்றாங்க? கேஷ் கொடுக்குறாங்க. அப்ப கேஷ் வந்து உங்க கையை விட்டு வெளியில போயிடுச்சா? அப்ப கமலேஷ் கையில காசு உள்ள வந்துருச்சா? அப்ப உள்ள வந்தா என்னது? டெபிட். வெளியில போச்சு அப்படின்னா கிரெடிட். அப்ப என்ன ஆன்சர் வரும்? கமலேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். பெய்டுன்னு என்னப்பா? எதை நீங்க பெய்ட் பண்ணிருப்பீங்க? கேஷை தானே பெய்ட் பண்ணிருப்பீங்க. இப்போ வந்து உங்க கையில கேஷ் இருக்கு, எடுத்துட்டு போய் யார்ட்ட கொடுக்குறீங்க? கமலேஷ்ட கொடுக்குறீங்க. அப்ப கமலேஷ் கையில காசு உள்ள வந்துடும், உங்க கையை விட்டு காசு வந்து வெளியில போயிடும். அப்ப என்ட்ரி என்னது? கமலேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். டேட் 14. கமலேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். எவ்வளோ? 12,000. ஓகேவா? நரேஷன் எழுதிடலாமா? பீயிங் பெய்ட் கமலேஷ். நெக்ஸ்ட் என்ட்ரி ரொம்பவே ஈஸியான என்ட்ரி. இதே சேம் என்ட்ரி தான். உங்களுக்கு இந்த என்ட்ரிக்கு வந்து ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல ஆன்சர் பண்ணிடுங்க. இது உங்களுக்கு ஹோம்ஒர்க். ஓகேவா? த சேம் மெத்தட் தான். ஆன்சர் நான் சொல்ல மாட்டேன், நீங்க அதை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஓகேவா? அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? 25/3/18 ரிசீவ்டு ஃப்ரம் ஹரி. ஹரிட்ட இருந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு மொட்டையா சொல்லியிருக்காங்க. என்ன ரிசீவ் பண்ணியிருப்பாங்க? கண்டிப்பா கேஷ் தான் ரிசீவ் பண்ணியிருப்பாங்க, அப்படிதானே? அப்ப நீங்க ஹரிட்ட இருந்து கேஷ் வாங்கும்போது கேஷ் என்ன பண்ணுது? உள்ள வருது, அப்படிதானே? நீங்க ஹரிட்ட இருந்து கேஷை ரிசீவ் பண்ணும்போது கேஷ் வந்து உள்ள வருது. அப்ப என்னது? கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு ஹரி அக்கௌண்ட். ஹரியை விட்டு கேஷ் வெளியில போகுது. இப்போ உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப என்னது? கேஷ் அக்கௌண்ட் டேட்டா, கேஷ் வந்து உள்ள வருது. ஓகேவா? டு ஹரி அக்கௌண்ட். எவ்வளோ அமௌண்ட்? ₹8,000. நரேஷன் எழுதிடலாமா? being received from ஹரி. ஓகேவா? being இல்லைன்னா கேஷ் ரிசீவ்டுன்னு கூட நீங்க போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் என்ட்ரி டேட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 28 கொடுத்துருக்காங்க.
நெக்ஸ்ட் என்ட்ரி கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டேட் என்ன கொடுத்துருக்காங்க, 3/2018. என்ன என்ட்ரி கொடுத்துருக்காங்க, withdrew கேஷ் ஃபார் பர்சனல் யூஸ். அவனோட பர்சனல் யூஸுக்காக கேஷை வந்து withdraw பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த என்ட்ரி எதுக்குள்ளே வந்துடும் அப்படின்னா டிராயிங்ஸ் அக்கௌண்ட்குள்ளே வந்துடும். ஓகேவா? எதை எடுத்திருக்காங்க, பர்சனல் யூஸுக்காக கேஷ் எடுத்திருக்காங்க. withdraw பண்ணனால டிராயிங்ஸ்குள்ளே வந்துடும். அப்போ என்னது, டிராயிங்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். டிராயிங்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். எவ்வளோ அமௌண்ட், 4000. நரேஷன் எழுதிடலாமா, being withdrew cash for personal use. இதோட இந்த 8th சம் வந்து உங்களுக்கு ஓவர். இதே மாதிரி சம் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. இதில் இருக்கிற எல்லா மெத்தடுமே பார்த்துக்கோங்க. 9th சம் வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம், நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்ப்போம். ஓகேவா? இந்த சம்மில் கண்டிப்பாக ஏதாச்சும் டவுட் இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். சப்போஸ் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகேவா?